விவசாய நலம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தேவையான நிலங்களை எங்களது சேனல் மூலமாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களது நிலங்களை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் விற்பனை செய்து தருகிறோம். இப்போ நம்ம பார்க்குற பூமி 70 சென்ட்டுங்க. இந்த 70 சென்ட் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல சதுரமாக இந்த பூமி வாஸ்துபடி அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 தென்னை மரம் எல்லாமே பெரிய மரமாக காப்பு நிலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டம் பெரிய வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. வாய்க்கால் இந்த தோட்டத்தில் வந்து வாய்க்காலுக்கு ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ் தாங்க. இதுதான் பெரிய வாய்க்கால். பெரிய வாய்க்கால் பக்கத்துலேயே வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த தோட்டத்தில் விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்காங்க. அதுபோக வெங்காயமும் நட்டுருக்காங்க. இந்த தோட்டத்தோட சரிவுன்னு பார்த்தீங்கன்னா கிளசரவு பூமி. ஒரு வயல் மட்டும் பார்த்திங்கன்னா தென் சரியாக வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா கிளசரவு பூமி இது. இந்த பூமிக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு ஒன்று இதில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாளைக்கு நமக்கு தண்ணி முறையை அமைஞ்சிருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிணறுங்க. கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல மேலேயே அமைஞ்சிருக்குங்க. நல்ல பெரிய கிணறுங்க. இந்த தோட்டத்தோட குபேர மூலையில் தான் வந்து இப்போ நம்ம நிற்கிறோங்க. குபேர மூலை நல்ல ஏர்வையாக வந்து அமைஞ்சிருக்குங்க. நேராக குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு நேராக எங்கேயும் கட்டாகாமல் போகுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கும் நேராக போகுதுங்க. எங்கேயும் கட்டாகாமல் நல்ல சதுரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி வடக்கு பார்த்த மாதிரி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமிக்கு ரோடு பேஸ் அளவு பார்த்திங்கன்னா 175 அடி ரோடு பேஸ் அளவு மட்டும் இந்த பூமிக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த தார் ரோடு போக இன்னொரு வாய்க்கால் தடமும் இந்த பூமிக்கு அமைஞ்சிருக்குங்க.
இந்த வாய்க்கால் தடம் பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி தடம் வந்து இதில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னராக அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே குபேரமலையிலேருந்து அக்னிமலைக்கு வந்துட்டோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கீழப்புறம் வர வாய்க்கால் பாதைங்க. இதுவும் நல்லா தடம், பெரிய தடமாக தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்டகாசமான இடங்க. ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க. இந்த பூமியோட மண் பார்த்திங்கன்னா எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம், வெள்ளோட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. வெள்ளோடு பக்கத்தில் 3 கிலோமீட்டருங்க. இந்த பூமிக்கு ஈரோட்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. பெருந்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. இதெல்லாம் பக்கத்து பூமிங்க. நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க. வாய்க்கால் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. தண்ணி உள்ள ஏரியா. தண்ணி சோர்ஸ் வந்து நல்லா தெளிவாக அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து எல்லாமே நல்ல தோட்டங்க. சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பூமியோட விலையை கேட்டிங்கன்னா செண்டு 1,30,000 ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க. இது இறுதியான விலை கிடையாதுங்க. ஒரு கொஞ்சம் குறையுங்க. பெரிய டிஃப்ரெண்ட்டில் வியாபாரம் நடக்காது. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் வியாபாரம் நடக்குங்க. தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள். பிடிச்சிருந்தா பார்ட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலைக்கு வச்சு பேசலாம். மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூமியோட விலை நிலவரம், இந்த பூமியோட தகவல் எதாவது தேவைப்பட்டால் உடனடியாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.